ஹாய் இப்போ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வான் ஹாஃப் ஈக்குவேஷன். ரொம்ப முக்கியமான கொஷின். டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா 2 ஈக்குவேஷன் தேவை. ஆல்ரெடி 7th லெசனில் படித்தது தான் அந்த 2 ஈக்குவேஷனும். என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கும். டெல் ஜி நாட்டு ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லானு கே, இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொன்று டெல் ஜி நாட்டு ஈக்குவல் டு டெல் ஹெச் நாட்டு மைனஸ் டி டெல் எஸ் நாட். இந்த 2 ஈக்குவேஷன் தெரிஞ்சால் போதும், வான் ஹாஃப் ஈக்குவேஷன் நீங்களே கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த டெல் ஜி நாட்டுக்கு பதிலாக இந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அப்போது மைனஸ் ஆர்டி லானு கே ஈக்குவல் டு டெல் ஹெச் நாட்டு மைனஸ் டி டெல் எஸ் நாட்டு. புரிஞ்சிச்சா? இப்போது 2 சைடுமே என்ன செய்றீங்க, மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸோட மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? மைனஸ் மைனஸ்னு ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இங்கே ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, இப்போது மைனஸோட மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு. புரிஞ்சிச்சா? இப்படி போடணும். புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது லான் கேவை இந்த சைடை வச்சுக்கிங்க, ஆர்டி அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் காமன் வந்துடும் இல்லைங்களா? ஸோ இப்போது மைனஸ் டெல் ஹெச் நாட்டு ப்ளஸ்ஸு டி டெல் எஸ் டி டெல் எஸ் நாட்டு டிவைட் பை ஆர்டின்னு வரும். இப்போ தனியாக செப்பரேட் பண்ணி எழுதுங்க. இந்த ஆர்டியை இதுக்கும் தனியாக செப்பரேட் பண்ணி எழுதுங்க. லானு கே ஈக்குவல் டு மைனஸ் டெல் ஹெச் நாட்டு டிவைடட் பை ஆர்டி ப்ளஸ் டி டெல் எஸ் நாட்டு டிவைடட் பை ஆர்டி. எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். டியும் கேன்சல் பண்ணிடலாம், வேறு எதையும் கேன்சல் பண்ண முடியாது. ரிமைனிங் இருக்கிறது எழுதுங்க. லானு கே ஈக்குவல் டு மைனஸ் டெல் ஹெச் நாட்டு டிவைடட் பை ஆறு டி ப்ளஸ்ஸு டெல் எஸ் நாட்டு டிவைடட் பை ஆர். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது எதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு பாருங்கள், எது வேரியபிள் ஆகும்னு பாருங்கள், சேஞ்ச் ஆகக்கூடியதுன்னு பாருங்கள். டெல் எஸ் நாட்டு டிவைட் பை ஆர் இது கான்ஸ்டன்ட் டேர்ம். டெல் ஹெச் நாட்டு இது கான்ஸ்டன்ட், ஆறு கான்ஸ்டன்ட். இந்த டியும் இந்த கேவும் தான் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ அதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போது இதில் எந்த சேஞ்ச் ஆகக்கூடிய டேர்மும் எதுவுமே இல்லை. ஸோ இது கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அது 0 ஆயிடும். சரிங்களா? இப்போ ரிமைனிங் இன்வால்வ் ஆக போகிறது இவங்க மட்டும்தான். ஓகேவா? ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணனால டி போட்டுக்கோங்க. லானு கே எதை டிபெண்ட் பண்ணினா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி, அதனால் டி போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு மைனஸ் கான்ஸ்டன்ட் டேர்மை தனியாக கொண்டு வந்துடுங்க. டெல் ஹெச் நாட்டு டிவைட் பை ஆர். எதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், டீயை. சரிங்களா? ஸோ அப்போது டி 1/t, இந்த டி எப்படி எழுதிக்கலாம், 1/tன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? டிவைட் பை எதை டிபெண்ட் பண்ணி, டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி. சரி, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா xn ஈக்குவல் டு nx n-1. புரியுதா? சரி, இப்போ என்ன செய்றீங்க, இந்த 1/t இருக்கு இல்லையா, இந்த 1/t எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா t⁻⁻1 எழுதலாம். 1/t2 இருக்கு இல்லையா, இதை t⁻⁻2ன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சிச்சா? இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்என் ஃபார்மெட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1/tயை t⁻⁻1 மாற்றிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அதை அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக டி அப்ளை பண்ணுங்கள், எண்ணுக்கு பதிலாக பவர் -1 அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? பவரில் இருக்க -1 அப்ளை பண்ணுங்கள். அப்போ இங்கே -1 வருமா, இங்கே இப்போ அப்ளை பண்ணுங்கள். எண்ணுக்கு பதிலாக என்ன வரணும், -1, எக்ஸுக்கு பதிலாக டிஇ -1, இங்கே -1. புரிஞ்சிச்சா? அப்போது இங்கே -1, இங்கே டி, இங்கே என்ன ஆயிரும், -2 ஆயிரும். ஓகேவா? ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கணும், ஆட் பண்ணிக்கணும், பட் மைனஸ் என்ன போட்டுக்கணும். சரி, இப்போ அடுத்தது இது எப்படி எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? சரி, இதை பாருங்கள், இதை மட்டும் பாருங்கள். t⁻⁻2 இது எங்கே இருக்குது, இது இருக்கா? ஸோ t⁻⁻2 அப்படிங்கிறது என்ன, 1/t2 இல்லையா? அப்போ அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். t⁻⁻1 அப்படிங்கிறது 1/t2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இந்த மைனஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்குவாங்க. புரிஞ்சிச்சா? இப்போது ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் என்ன செஞ்சிடும், ப்ளஸ் ஆகிடும். புரியுதா? மைனஸ் என்ன செஞ்சிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போது இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம், பேலன்ஸ் இருக்குது 1/t2 அப்ளை பண்ணிடலாம்.
ஸோ அப்போது டி லானு கே டிவைடட் பை டிடி. இப்போ இந்த மைனஸும் இங்கே இருக்க மைனஸும் ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போது டெல் ஹெச் நாட்டு டிவைடட் பை ஆறு. இந்த T2 அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். 1/2 ஈக்குவேஷனோட டிஃப்ரென்ஷியேட் ஃபார்ம் இது. இப்போ இந்த ஈக்குவேஷனை சரிங்களா இங்கே கிடைச்சிது இல்லையா, இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போது இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ அப்போது போட்டாச்சா, இந்த டி லானி கேவை போட்டுக்கோங்க. இந்த டிடியை இந்த சைடு கொண்டு போங்க. டிவையில் இருக்க இந்த சைடு மல்டிபிள் வந்துடும். அப்போது டெல் ஹெச் நாட்டு ஆறு இந்த அந்த சைடு கொண்டு போயிடுவோம். டிடி டிவைட் பை டி ஸ்கொயர். இப்போ இந்த டி ஸ்கொயரும் இப்போ இந்த கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்டகிரேஷன் பண்ணும்பொழுது லிமிட்டை அப்ளை பண்ணோம். இப்போ இங்கே கே இருக்கா, அப்போ K1லேருந்து K2 லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. அதே போல் இங்கே டி இருக்கா, ஸோ அப்போ T1லேருந்து T2 மேலே வந்து பெரிய T2 அந்த மாதிரி பண்ணணும், கம்மியான வேலைக்கு கீழே போகணும். T1லேருந்து T2 அப்படிங்கிற லிமிட்டை அப்ளை பண்ணுறீங்க. புரிஞ்சுதா? சரி, இப்போ இங்கேயும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்டகிரேஷன் பண்ணும்போது ஒரு ஃபார்முலா இருக்குது. xn ஈக்குவல் டு எக்ஸு என்னு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை என்னு ப்ளஸ் ஒன். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடட் பை T2 இருக்கா, இந்த 1 டிவைடட் பை T2 எப்படி எழுதலாம், T to the power of -2ன்னு எழுதலாம். சரிங்களா? சரி, இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. T to the power of -2 T என்னுக்கு பதிலாக இங்கே -2 இங்கே +1 அடுத்தது -2 +1. அப்போது இங்கே T வந்துடுமா, -1 டிவைடட் பை -1. ஓகேவா? இப்போது இதை முன்னாடி எழுதிக்கலாம் இல்லையா, அப்போது இங்கே என்ன வரும், -T to the power of -1. புரிஞ்சிச்சா? இப்போது இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கீங்க, ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கீங்களா? T to the power of -1 ஈக்குவல் டு 1 டிவைட் பை T இல்லைங்களா? புரியுதா? இங்கே இருக்க T to the power of -1 அதை எப்படி எழுதிக்கலாம், T to the power of -1 1 டிவைட் பை Tன்னு எழுதிக்கலாமா? புரியுதா? ஸோ அப்போ எழுதிக்கோங்க, -1 டிவைட் பை Tன்னு எழுதிக்கிறீங்க. இதை கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதே போல் என்ன செய்றீங்க, இங்கே நம்ம இன்டகிரேஷன் பண்ணும்போது டி லானு கே இருக்கு இல்லையா, இது இன்டகிரேஷன் பண்ணும்போது ரெண்டு கேன்சல் ஆகிட்டுனா லானு கே கிடைக்கும். ஓகே, அப்போது இங்கே லிமிட் அப்ளை பண்ணணும். லானு கே ப்ராக்கெட் போட்டுடணும், K1 K2 லிமிட்டை அப்ளை பண்ணணும். ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்ளை பண்ணிட்டு லிமிட்டும் கண்டிப்பாக போட்டுடணும். டெல் ஹெச் நாட்டு டிவைட் பை ஆறு. ஸோ இப்போ இன்டகிரேஷன் பண்ணி நம்ம கிடச்சிருக்கு -1 டிவைட் பை Tயா, -1 டிவைட் பை T. இதோட லிமிட்டையும் போட்டுடணும். இங்கே T1 போடணும், இங்கே T2 போடணும். ரஃப்பாக இருக்கெல்லாம் தனியாக எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த லிமிட் இருக்கு இல்லையா, இது உள்ளே அப்ளை பண்ணுறோம். இந்த கேக்கு பதில் இந்த K2 அப்ளை பண்ணுறோம். அடுத்து மைனஸ் போட்டு இந்த K1 திரும்பி இந்த கேக்கு பதில் அப்ளை பண்ணணும். அதாவது லானு K2 மைனஸ் லானு K1. ஓகேவா? ஈக்குவல் டு டெல் ஹெச் நாட்டு டிவைட் பை ஆறு மைனஸ் T -1 டிவைட் பை இந்த T2. இந்த Tக்கு பதில் இந்த T2 அப்ளை பண்ணுறேன். திரும்ப என்ன செய்யணும், மைனஸ் போடணும். இந்த T1 அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி நம்ம இதில் தானே அப்ளை பண்ணுறோம், -1 பை Tயில் T1 அப்ளை பண்ணணும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கா, இப்போ இது ஒரு மைனஸாக, மைனஸும் இங்கே ப்ளஸ் ஆயிரும். அப்போது 1 டிவைட் பை T1 ஆயிரும். இப்போ டெல் ஹெச் நாட்டு டிவைட் பை ஆறு 1 டிவைட் பை T1 -1 டிவைட் பை T2. இந்த ப்ளஸ் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன், ஒன்றும் பண்ணல, மாற்றி 1 டிவைட் பை T1 இருக்கு இல்லையா, ப்ளஸ் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிட்டு மைனஸ் டேர்மை செகண்டாக இருக்கேன். புரிஞ்சிச்சா? இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இங்கே மைனஸில் இருக்குல்ல, இதை நம்ம டிவைட் எழுதிக்கலாம். ஓகே, அப்போ லானு K2 டிவைட் பை K1 எழுதிக்கலாம்.
இப்போது இது ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அடுத்து இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ∆H0 / 6 இங்கே என்ன வந்துடும் T2 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகே, இங்கே T1 இங்கே T2. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? யாருக்காவது புரியாமல் இருக்கா? சரி, இப்போது இந்த ln K2 / K1 இங்கே எழுதிருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன செய்கிறீங்க, இந்த லானை நம்ம லாகாக மாற்றணும். லானை லாகாக மாற்றணும்னா 2.303 அப்படிங்கிற வேல்யூவை ஆட் பண்ணணும். அப்போது இது என்னவாயிடும், லாகாக மாறிடும். ஓகேவா? அடுத்தது இந்த வேல்யூ இருக்குல்ல, இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போது log K2 / K1 = ∆H0 / 6. இந்த 2.303 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இங்கே இருக்கிறது இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அடுத்தது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் T2 இங்கே மைனஸ் விட்டுட்டேன், மைனஸ் T1 இங்கே /T1 T2. புரிஞ்சிச்சா? இங்கே மைனஸ் விட்டுட்டு மிஸ்ட்டு அதை போட்டுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணேன். தேங்க்யூப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், படிச்சுக்கோங்க.